634 கோடி லஞ்சம் வாங்கினா அவரோட ஒட்டுமொத்த தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடலாம். வழக்கு இப்போ வழக்காடுவதற்கு ரெடியா இருக்கு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காய்ந்த மரம்தான் கல்லடிபடும், மொட்டை மரம் எப்படி கல்லடிபடும்? திமுக மீது ஏன் இவ்வளவு விமர்சனம் என்ற செய்தியாளரின் கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை தந்தவர் தான் முன்னாள் அமைச்சர் KN நேரு. கடந்த திமுக ஆட்சியில நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக KN நேரு செயல்பட்டார். இதனிடையே நகராட்சி நிர்வாகத்துறையில 2538 பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமனம் டெண்டர்கள்ல முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகள்ல லஞ்சம் வாங்கி கொண்டு பணி நியமனம் டெண்டர் முறைகேடுகள் சதித்திட்டங்கள் மூலம் 1020 கோடி வரை ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க. மேலும் இந்த ஊழலுக்கு ஆதாரங்களை அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கே அனுப்பி இருக்கிறது. அதில் நகராட்சி நிர்வாகத்துறையில மட்டுமே 634 கோடி லஞ்சம் வாங்கி கொண்டு 2538 பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாக ஆதாரங்களோட தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறாங்க. மேலும் இந்த ஊழல் குறித்து வழக்கு பதிவு செய்யவும் அமலாக்கத்துறை அறிவுறுத்தியது. ஆனா கடந்த திமுக ஆட்சியில அமைச்சராக இருந்த KN நேரு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. இது தொடர்பாக தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை 2 முறை கடிதம் எழுதியிருந்தது. இந்த நிலையில தான் தாவேக அரசு அமைந்துள்ள நிலையில ஊழல் லஞ்ச புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. சுமார் 634 கோடி லஞ்சம் வாங்கி கொண்டு பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அளித்த ஆதாரங்களோட அடிப்படையில KN நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் உத்தரவின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் இதே போன்றுதான் விசாரணைக்காக அமலாக்கத்துறை முந்தைய திமுக அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க. ஆனால் அதற்கு திமுக அரசு அனுமதிக்கவில்லை. மீண்டும் KN நேரு மீது இதே போன்ற ஒரு வழக்கிற்கும் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதற்கும் முந்தைய அரசு செவிசாய்க்கவில்லை. தற்போது தமிழகத்துல ஆட்சி மாறி இருப்பதால சற்று காட்சியும் மாறி இருக்கிறது. ஒரு ஆட்சியில பணி நியமனம் டெண்டர் முறைகேடுகள்ல ஏற்படும் ஊழல்களை அந்த ஆட்சியில உள்ள அமைச்சர் பெருமக்கள் தான் சரி செய்ய வேண்டும். ஆனால் இங்கோ கதைக்களம் அப்படியே மாறி இருக்கிறது. அமைச்சரவையில உளமாற மக்களுக்கு பணியாற்றுவேன் என்று கூறி பதவியேற்ற ஒரு அமைச்சர் தற்போது லஞ்ச வழக்கு தொடர்பாக உழன்று கொண்டிருக்கிறார். என்ன நடக்க போகிறது? குற்றம் நிரூபிக்கப்பட போகிறதா? விசாரணை வளையத்தை பெரிதாக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.